வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இது இன்றைக்கு வந்து ஒரு ஒரு நபருடைய ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். 8ஆம் இடம் எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் சரி முதல் நேரடியாக ஜாதகத்துக்கு போயிடலாம். ஒரு தெரிந்த ஒருத்தருடைய ஜாதகம் தான். ஏற்கனவே பார்த்துட்டு திரும்ப ரீகால்காக நேற்று செக் பண்ணியிருந்தாரு. அப்போ செக் பண்ணும்போது சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த லக்னத்தோடு சுபர் தொடர்பு உங்களை உயிரோட வச்சிருக்கேன், இல்லைன்னா நீங்கள் உயிரோட இப்போ இல்லை அப்படின்றதுக்கு சில விஷயம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வீடியோவை நாளைக்கு இந்த ஜாதகத்தை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நேரடியாக ஜாதகத்துக்கு வந்துடலாம். இது ஜாதகம். சரி, ஜாதகத்தை பார்க்குறீங்களா? ஜாதகம் May 1st 1994 7:14 PM மலேசியாவில் பிறந்திருக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், ஜாதகத்தினுடைய சிறப்பு என்ன? லக்னத்தில் புதன் திக்பலம், ஆனால் அவர் 6ஆம் அதிபதி. ஓகேங்களா? ஜாதகத்தோட அமைப்புல லக்னத்துல சூரியன் உச்சம், 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, நேரடியாக 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சந்திரன், தனுசு ராசி பூராட நட்சத்திரம், 11இல் சனி, 12இல் செவ்வாய். ஜாதகம் பார்க்கும்பொழுது சூப்பரான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம். என்னங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்? லக்னத்தில் புதன் திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய, லக்னாதிபதி குருவின் வீட்டில் மறைந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸான யோக ஜாதகம். ஓகே, தசாபுத்தி அமைப்புன்னு வரும்போது ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு தசை என்ன பண்ணும்? ராகு எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்காரு? இப்ப சமீபத்துல பேசுறதெல்லாம் இந்த ராகு சார்ந்த அமைப்புகளையே பத்தியே பேசுறோம். பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. இந்த பூராடம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கனாலே அவங்க கேதுவுடைய தசையில வந்துடுறாங்க, கேது தசை. இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை. சரி, ராகு தசை இங்க கிட்டத்தட்ட அப்பதான் ராகு விருச்சிகத்துக்குள்ள என்டர் ஆகக்கூடிய ராகு. இந்த ராகுக்கு சுக்கிரனின் தொடர்பு இருக்கு. நேரடியாக ஜாதக கட்டத்தை பார்க்கும்பொழுது இதுல என்னன்னா 8ஆம் பாவகம் ஒருத்தருக்கு எப்படி செயல்படும் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல 8ஆம் இடத்து ஓனர் செவ்வாய் தானே, லக்னாதிபதி தானே, அவர் லக்னாதிபதியா செயல்பட மாட்டாரா? இந்த இடத்துல அவரு 8-12ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். இந்த ஜாதகத்தை லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் 23ல பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு கேரள இருந்து நகர்ந்து போகிறது நல்லது. நீங்க கேரள இருந்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும், ஒரு மாதிரி சரியில்லாத தன்மை இருக்கும், கல்யாண விஷயம்லாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கல்யாண ஏற்பாடுகள் வரும், வேண்டான்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அந்த அவ்வளோ டீப்பான விஷயத்துக்குள்ள போக வேணாம். இந்த ராகு என்னவாக செயல்படுவார்? ராகு சுக்கிரனாக, செவ்வாயாக, சனியாக செயல்படுவார். இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு அப்படின்னு தெரியல, ஆனா பாக்குறவங்களுக்கு முதலில் இவர் அட்டமாதிபதியாக தான் செயல்படுவார். என்ன செய்வாரு? விபத்து, அசிங்கம், அவமானம், வழக்கு, காயம், மரணத்துக்கு நிகரான அமைப்பு. லக்னம் சுபத்துவம் இல்லைன்னா நீங்க இறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல நீங்க லக்னத்தை குரு பார்க்கல அப்படின்னா கடந்த எப்போ ராகு தசை சனி புத்தி, எஸ், ராகு தசை சனி புத்தியில விபத்து நடந்து அந்த விபத்திலே மரணம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தாரு அப்படின்னு அவரே தான் சொன்னாரு. ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அந்த இதுல வந்து விரல்லாம் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொன்னாரு. இதுக்கு நான் பதிலுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். ராகுதச சனி புத்தியில லக்னத்தை குரு தொடர்பு கொள்ளலன்னா நீங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. 8ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, இதுல ஒருத்தர் என்ற ஒரு தடவை கேட்டிருந்தாரு, 8ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் ஆட்சியாகத்தான் இருக்காரு, 8ஆம் ஆதிபத்தியத்தை செய்யக்கூடிய வலிமையில இருக்கிறாரு. லக்னத்தில் இருந்தால் லக்ன ஆதிபத்தியத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாரு. இந்த இடத்துல என்னது? ஆயுளுக்கு கண்டம், பேராசையினால சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய இதெல்லாம் இந்த இடம் தான். சனி பார்த்த ராகு எந்த வகையிலுமே அப்ப நல்லது பண்ண மாட்டாரா? இந்த ராகு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. எப்படி? சுக்கிரனின் தொடர்பு வருதுல்ல. எங்க இதுல நான் அவர்கிட்ட ஒரு அழகா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப நிறைய விஷயம் வரும், எதுலயும் அப்படி ஒண்ணு தலையீடு வச்சுக்காதீங்க. பெண்கள் தொடர்பு வந்தாலும் ஒரு மாதிரியான பெண்களின் தொடர்பு வரும் அப்படின்னு. அவர் 94னா 30 வயசு, நான் 32 வயசு, எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசினேன். வரக்கூடிய சில பெண்கள் இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருப்பாங்க. ஐயோ அண்ணா, ஆமாண்ணா, இப்படிலாம் இருக்குண்ணே, இந்த மாதிரி தானே, இது மாதிரி ஆள் தானே என்னை தேடி வராங்க அப்படின்னு அவரே சொன்னாரு. ஓகேங்களா? அது இங்க பேச வேணாம், இது அவரோட பர்சனல். அடுத்ததாக அப்ப எனக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டாரு. அருமையா நடக்குமே. ராகு தசை கேது புத்தி. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ராகு தசை கேது புத்தி கொஞ்ச நேரம் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஏன் நான் ராகு தசை கேது புத்தி சொன்னேன் அப்படின்றத யோசிச்சுக்கேங்க. ஓகேங்களா? அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ராகு தசை கேது புத்தியில அருமையா கல்யாணம் நடக்குமே, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகு தசையில சுக்கிரனின் பார்வையை வாங்கி இருக்கக்கூடிய ராகு, 11 டிகிரியில பார்வையை வாங்கி இருக்கக்கூடிய ராகு, 11 டிகிரியில கேதுவோட இணைந்து இருக்கக்கூடிய சுக்கிரன்,
ஓகேங்களா. சுக்கிரன் பார்வையில ராகு, இந்த ராகு தான் திருமணத்தை கொடுக்கணும். அதே நேரத்துல இந்த இடத்துல அவருக்கு சில அமைப்புகள் தொடர்புகள் இருந்து வந்து போய்கிட்டு இருக்கு. இதையும் சொல்லிட்டோமா. 2ஆம் 7ஆம் குடும்பாதிபதி 7ஆம் அதிபதி இவரோட தொடர்புல இருக்கக்கூடிய கேது, ஒரு கிரகங்கள் தான் இருக்கும் வீட்டின் பலனை தான் தான் செய்யும்னு ராகு கேதுகளுக்கு மட்டும் அடிச்சுக்கிறோம்ல. இந்த இடத்துல குடும்பாதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் இந்த கேது செயல்பட்டு ராகு தசை கேது புத்தியில திருமணம் நடந்து நிரந்தரமான நல்ல வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அவர் ஒரு மாதிரி ஷாக்காலாம் சில விஷயம் பார்த்தாரு. பட் பார்க்கும்போதே தெரியுற விஷயம், ஜாதகத்துல 2ஆம் அதிபதி சூப்பரா இருக்காரு, ஆட்சியான நிகர்ல சந்திராதியோகத்துல சூப்பரா இருக்காரு. கண்டிப்பா இவருக்கு நல்ல குடும்பம் நல்ல அமைப்புகள் அமையணும். அப்ப ஏங்க நான் அப்படி இருக்கேன், 8ஆம் இடம்ங்க 6 8 12 6 8 12 6 8 12 அப்படின்னு சொல்றல, 6ம் 8ம் ஒரு மனிதனை தலை கீழால மாத்தும். அவர் என்கிட்ட ஒண்ணு கேட்டாரு. அவர் கேட்ட கேள்வியோட அந்த அந்த வருத்தம் எனக்கு புரிஞ்சது. என்னை கஷ்டப்படுத்தணும்னுக்குலாம் என்னால வாழ்ந்து காட்ட முடியுமாண்ணே? இந்த கேள்விக்கும் கொஞ்ச நேரம் போஸ்ட் பண்ணிட்டு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, வாழ்ந்து காட்ட முடியுமா? நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க, லக்ஸரியான வாழ்க்கை வாழ போறீங்க. லக்னத்தை குரு பார்த்ததால், லக்னத்துக்கு குரு பார்வை இல்ல, நீங்களே நோயாளி, கடுமையான நோயாளி. 6ஆம் அதிபதி லக்னத்துல திக்பலம் தான், ஆதிபத்தியம் 6ஆம் அதிபத்தியம். புரியுதுங்களா? 6ஆம் அதிபதி என்ன கொடுப்பாரு? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாருல்ல. இந்த அமைப்பு அங்க வந்து குருவின் பார்வை லக்னத்துக்கு இல்லை என்றால், இந்த இடத்துல குரு வக்கரம் குரு முக்கரம் இதெல்லாம் இல்ல, குரு வக்கரம் தான். ஆனா அருமையான லக்னத்தை பாக்குறாரு. இந்த இடத்துல எந்த பலன்லயாவது குரு வக்கரம்னு நான் பேசியிருக்கவே மாட்டேங்க, அது தேவையில்லாதது ஜோசியத்துக்கு. அருமையாக லக்னத்துல குரு ராகு தசை புதன் புத்தி சஷ்டாஷ்டக அமைப்புகள் இருந்தாலும் சுபத்தன்மையில இருக்கிறனால சில கடன் மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி சில பெண்களின் அறிமுகத்தை கொடுக்கும். 3ஆம் அதிபதியா அந்த அறிமுகத்தை கொடுத்து ராகு தசை கேது புத்தியில திருமணம் மாதிரியான அமைப்புகள் வரும். ராகு தசை சுக்கிர புத்தியில குடும்பத்தோடவே இருப்பீங்க. அவ்வளவுதானுங்க பலன். இதுதான் பலன். அதே நேரத்துல நான் சொன்னேன், சனி பார்த்த ராகு என்பதால குரு லக்னத்தை பார்க்காமல் இருந்தால் ராகு தசை சனி புத்தியில நீங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவும் ஏன்னு கொஞ்ச நாள் வீடியோ நிறுத்தி பார்த்து சொல்லுங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த வீடியோ கண்டிப்பா நான் விளக்குறேன் பிரதர் அப்படின்னு. கண்டிப்பா விளக்குங்கன்னா நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. இந்த ஜாதகம் கொடுத்து வைத்த ஜாதகம். ஆனா தசாபுத்தி அடிப்படையில இப்ப அவர் நல்லா இல்ல. 7ஆம் இடம், இந்த என்னன்னா 8ஆம் இடம். இதே ராகு லக்ன ஆதிபத்திய பலனையும் செய்வாரு. அதுதாங்க பிற்பகுதியில். இப்ப பாருங்க, ராகு தசையில சுய புத்தி, ராகு தசையில குரு புத்தி, ராகு தசையில குரு புத்தியே விரையாதிபதி புத்தின்னு தான் செயல்படும். ராகு தசையில சனி புத்தி லக்னத்துக்கு ஆகாதவர், ராகு தசையில புதன் புத்தி லக்னத்துக்கு ஆகவே ஆகாதவர், ராகு தசையில கேது புத்தி, கேது எப்பொழுதும் மாற்றம், கேது இண்டிகேட் சேஞ்ச், கேது மாற்றம், கேது மாற்றம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேதுல இருந்து வாழ்க்கை மாறும். கேது தசைக்கு பிறகு வர்ற சுக்கிரன் 2ஆம் இடத்து குடும்பத்தை, காமத்தை, தாம்பத்தியத்தை கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் வர்ற சூரியன் 5ஆம் அதிபதி குழந்தைய கொடுத்தாகணும். 5ஆம் அதிபதி சூப்பரா இருக்காரு. 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் சனி பார்த்தனால இந்த இடத்துல குழந்தை அமைப்பு தாமதம். இன்னொரு விஷயம், ராகு தசை சனி ராகு தசை சனி புத்தியில அப்பா மரணம். இதுவும் ஏன்னு பாருங்களேன். இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமா, இவரு தான் ஓலைச்சுவடின்னு என்கிட்ட அடிச்சுக்குவாரு. ஒரு தடவை எனக்கும் ஒரு கோவத்துல ஏசி இருக்கேன் போன கன்சல்டேஷன்ல. இந்த ஓலைச்சுவடி எல்லாம் கேட்கறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்கன்னு ஏசி இருக்கேன். நான் அதை திரும்பவும் சொன்னேன், உங்ககிட்ட தான் நான் ஏசினேன் ஓலைச்சுவடி பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. போனோடனே திரும்ப போனாராம். போய் வந்துட்டு ஓலைச்சுவடி. ஆனா என்னன்னா, இவருக்கு வந்து எப்போதுமே அந்த வேறு விதமான சாஸ்திர நம்பிக்கை இருக்கும் லக்னத்துல புதன் இருக்கிறதுனால. ஏன் ராகு திசையில சனி புத்தியில அப்பா இறந்தாரு? சிம்மத்தையும் சூரியனையும் நேரடியாக சனி தொடர்பு கொள்றாருங்க. பார்த்தோன்னே தெரியுற விஷயம் இல்ல. சிம்மத்தையும் சூரியனையும் இதெல்லாம் என்னோட ஸ்டேட்மெண்ட். ப்ரீவியஸ் வீடியோல எடுத்து பாருங்க. ஒரு இருள் கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஒளி கிரகங்கள் பாதிக்கப்படும். இது என் குருவே சொன்னது இல்ல, நான் ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். அதுக்கு அஸ்திவார்த்தை கொடுத்தது என் குரு தானே, அதுக்கு நன்றி சொல்லணும்ல. ஆனா இருள் கிரகங்கள் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஒளி கிரகங்களான தாயும் தந்தையும் பாதிக்கப்படுவார்கள். ஒளி கிரகமே கிரகண அமைப்புல சனியின் தொடர்புல இருந்தா அவர்களின் உயிர் காரகத்துவம் இல்லாமல் போகும். பார்க்கும் போதே தெரியுற விஷயம், அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்த நிலையில இதே 8ஆம் அதிபதி விபத்து மாதிரியான லக்னத்தில் குரு தொடர்பு இல்லைன்னா மரணம். லக்னத்துக்கு குரு தொடர்பு இருக்கு அப்படின்றதுனால மரணத்துக்கு நிகரான கண்டம். ஆனா மீண்டு வந்துருவாரு. லக்னாதிபதி இந்த ஜாதகத்துல பலமாகவே இருக்காங்க. இந்த ஜாதகம் பிற்பகுதியில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். அவங்க மனநிறைவோட விளக்குனேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், 2028 நான் ஏன் இவ்வளவு தலைப்படா அடிச்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு அப்புறம் தான் புரியும்னு. இப்பயே புரியுது பிரதர், இருக்கிறத இடத்த விட்டு நகர சொல்றீங்க. கேரள இருக்காதீங்க பிரதர், எவ்வளவு சீக்கிரம் கேரள இருந்து நகர்றீங்களோ அவளுக்கு எவ்வளவு நல்லதுன்னு. ஆமாங்க, ஆஸ்திரேலியாக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கணுங்க, ஓகேங்களா?
எனக்கே ஒரு மன நிறைவா இருக்கு. இப்ப அவர் கஷ்டத்துல தான் இருக்காரு. இன்னும் 2 வருஷத்துல மிகப்பெரிய நல்ல அமைப்புல இருப்பாரு. இந்த ஜாதகத்தை நான் சூஸ் பண்ண ஒரு காரணம், 7:30 சனி கோச்சாரத்துக்கு நல்லா தானங்க இருக்கு. 7:30 சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராசிக்கு பலன் கேட்பீங்கல்ல, இந்த இடத்துல பாருங்க, ராசியை பத்தி நம்ம பேசவே இல்லை, லக்னத்தை பத்தி தான் அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப ராசி கையே கொடுக்காதாங்க. அடுத்த வருஷம் ராசியை குரு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது இவரோட முயற்சி நல்ல அமைப்பா இருக்கும். 6ஆம் அதிபதி லக்னத்தில் குருவின் பார்வையிலிருந்து சுப கடன்களை ஏற்படுத்த போறாரு. அவரே சொல்லிட்டாரு, காடி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு காடி அப்படின்னு. அப்போ வண்டி வாகன அமைப்புகள்ல லாபத்தை கொடுக்க அமைப்புல கடனை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மைன்றத அடுத்த வருஷத்துல குரு கோச்சாரத்துல ராசியை பார்க்கும்போது பண்ணுவாருங்க. புரியுதாங்க? ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளோ கணக்கு, எத்தனை கணக்கீடு போட்டு எது எதெல்லாம் சேர்த்து செய்யலாம், ஆனா எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாம சொல்றேன்றதை பாருங்க. இந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.